அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த கட்சிக்கும் அடிபணியாதவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக காங்கிரஸ் கட்சியில பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் அவர்கள் காங்கிரஸ் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட நிர்வாகிகள் என பலர் அங்கு சென்று கட்சியினுடைய தேசிய தலைவர் மற்றும் கட்சியின் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியையும் சந்தித்து ஆலோசனை பெற்றனர். அப்போது அந்த ஆலோசனையின் போது பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி ஒவ்வொருவராக தனித்தனியாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும், தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் என்ன மாதிரியான லாபம் இருக்கும் என்பதெல்லாம் தொடர்பாக ஒவ்வொருவரிடம் தனித்தனியாக பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய 71 மாவட்ட தலைவர்களுடைய புதிய பட்டியலானது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டு புதிதாக பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தற்போது காங்கிரஸ் கட்சியில பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அக்கட்சியினுடைய முதன்மை செயலாளர் வேணுகோபால் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதே போல மதுரை, திருச்சி, கடலூர், ஈரோடு, திருநெல்வேலி, தென்காசி, சிவகங்கை என அனைத்து மாவட்ட செயலாளர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்கள் மட்டும் அறிவிப்பு இன்னும் வராமல் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பாக பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த இதில் எந்த கட்சிக்கும் அடிப்பணியாத மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியில நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், மற்ற எந்த கட்சிக்கும் அடிப்பணியாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக சுயமரியாதை மற்றும் சுயமரியாதையோடு தற்போது செயல்பட இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசின் உண்மையாக அடிமட்ட பலத்தை ஒவ்வொருவரும் மாவட்ட செயலாளர்களும் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அவர் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு என தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவரும் மாற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், என்ன மாதிரியான வியூகங்களை காங்கிரஸ் அமைக்கப் போகிறது என்பதை மிகவும் எதிர்பார்ப்பை தற்போது தமிழக அரசியல்ல ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.